Good morning ma. Today class வந்து equivalent ratio. Google Meet classல 12th class மா இது. Date 31/8/20 Monday 10 a.m. to 11 a.m. Topic வந்து equivalent ratio. So define an equivalent ratio. A number multiply or divide the numerator and denominator by the same number. அதாவது ஒரு ரேஷியோ இருக்குது 3:7 இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதை என்ன பண்ணுறோம், சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்பொழுதோ டிவைட் பண்ணும்பொழுதோ நமக்கு என்ன கிடைக்கும், ஈக்குவலண்ட் ரேஷியோ கிடைக்கும். ஸோ தென் கம்பேரிஷன் ஆஃப் ரேஷியோங்கும் போது அந்த ஈக்குவலண்ட் ரேஷியோவை லைக் டினாமினேட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விச் இஸ் கிரேட்டர் விச் இஸ் ஸ்மாலர்னு சொல்கிறது தான் கம்பேரிசன் ஆஃப் ரேஷியோ. புரியுதமா? அதுவே அனதர் மெத்தடில் போகிற மாதிரி இருந்தால் கிராஸ் ப்ராடக்ட் கொடுத்துருக்கிற ரேஷியோவை ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு எழுதிட்டு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டோம்னா ஸோ எந்த சைடில் வந்து கிரேட்டர் நம்பர் இருக்கோ அந்த டூ வேர்ட்ஸ் நோக்கி இந்த கிரேட்டர் நம்பரை நோக்கி நம்ம என்ன பண்ணலாம், கிரேட்டர் சைன் போட்டுக்கலாம். ஸோ ரெண்டு மெத்தடில் கம்பேரிஷன் போடலாம். ஸோ இந்த சாப்டரில் ஈக்குவலண்ட் ரேஷியோ பார்க்க போகிறோம், கம்பேரிஷன் ஆஃப் ரேஷியோ பார்க்க போகிறோம். இந்த டூ டாபிக்ஸ் தான் ரிப்பீட்டட் ஆகும். ஓகேவாம்மா? ஸோ இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம். 3.2 fill in the blanks for the given equivalent ratio. ஈக்குவலண்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க 3:5 that is equal to 9:- கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3:5 ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு எழுதிக்கோங்க. அதே மாதிரி 9:- இந்த டேஸை வந்து எக்ஸு நான் வேரியபிள் நானாக எடுத்திருக்கேன். ஸோ 3 டேபிள்ஸில் இந்த நியூமரேட்டர் 9 எப்போ கிடைக்கும், when you multiply by 3 we get the 9. ஓகேவாம்மா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நியூமரேட்டர் மல்டிப்ளை பை 3னா டினாமினேட்டர் ஆல்சோ மல்டிப்ளை பை 3. இப்போ 3 3s are 9, 5 3s are 15. ஸோ the unknown value என்ன 15. ஸோ அப்போ இந்த ஃபில்லப்ஸில் நம்ம என்ன போடலாம், 15 போடலாம். ஸோ அனதர் மெத்தட் எப்படி போடலான்னா கொடுத்த ரேஷியோவை ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும், 3 × x 9 × 5. ஸோ தென் 9 5s are 45 வரும். தென் டிவைடட் பை 3னா we get 15. அதே மாதிரி -10 கொடுத்துருக்காங்கம்மா. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு எழுதிக்கலாம். ரேஷியோ ஃபார்மாக ஃப்ராக்ஷன் ஃபார்மாக ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்போ தென் இங்கே கம்பேர் பண்ணி பாருங்கள். டினாமினேட்டர் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ கொடுத்துட்டாங்க. நியூமரேட்டர் தான் ரைட்டில் கொடுக்கலாம். அப்போ ஸோ இந்த 10 எப்போ கிடைக்கும் 5 டேபிளில், how can we get 10 from 5 table? So 5 2s are 10. ஸோ அப்போ டினாமினேட்டர் எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே டேபிள்ஸால் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணும். இப்போ 4 2s are என்ன கிடைக்கும் 8. அப்போ அந்த ரேஷியோ ஃபார்ம் எப்படி எழுதலாம், 4:5 that is equal to 8:10. இதுவும் எழுதலாம். அல்லது கிராஸ் ப்ராடக்ட் கூட பண்ணிக்கலாம். 5 10s are 40. இந்த 5 வந்து டினாமினேட்டர்லேயே இருக்கும். ஸோ 2க்கு 40 டிவைடட் பை 2 போடும்போது என்ன ஆகும், டிவைடட் பை 5 போடும்போது என்ன ஆகும், உங்களுக்கு 8 கிடைக்கும். சரியா? ஸோ ரெண்டு மெத்தட்லையுமே போடலாம். ஓகேவாம்மா? ஸோ ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை டேபிள் கூட பண்ணிக்கலாம், இல்லைன்னா கிராஸ் ப்ராடக்ட் ஃபார்ம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதுவும் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் கிராஸ் ப்ராடக்ட்டில் பண்ணியிருக்கேன். சரியாம்மா? ஸோ 6 2s are 12. இந்த 1 கீழே வந்தால் 12 தான் வரும். அப்போ x is equal to 12. ஸோ அப்போ அந்த அன்னோன் வேல்யூ இருக்க பிளேஸில் நம்ம என்ன பண்ணலாம், 12 ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து கம்ப்ளீட் த டேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து கிவனை வச்சு தான் நான் என்ன பண்ணணும், அன்னோன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ வந்து ரெண்டுமே ஃபீட் இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 ஃபீட்டுங்கிறது 12 inches அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஃபீட்டுங்கும் போது 24 inches. அப்போ 3 ஃபீட்னா என்ன இருக்கும், 36 inches இருக்கும். அப்போ இந்த டேபிள்ஸ் தான் நம்ம போடணும், அதுக்கு ஸ்டெப்ஸ் வேணும் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறோம். அப்போ 3 ஃபீட் அப்படிங்கும்போது என்ன ஆகும், 36 inches கிடைக்கும். அப்போ 72 எப்போ கிடைக்கும், ஸோ 12 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறது 12 inches வந்து 12 inches வந்து 12 ஃபீட்டை வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 72 inches கிடைக்கும். அப்போ டினாமினேட்டர் 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் என்ன பண்ணலாம், 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். புரிஞ்சுதாம்மா? ஃபஸ்ட்டு கிவன் கொடுத்துருக்காங்களா அதை யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணியிருக்காங்க, கிவன் ஃபஸ்ட்டு ஃபீட்டையும் இன்ச்சஸையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க, அப்புறம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட்டு 72 கிடைக்கணும்னா எந்த டேபிளில் மல்டிப்ளை பண்ணலாம், 6th டேபிளில் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த டேபிளர் காலத்தில் அன்னோன் வேல்யூவை ஃபில் பண்ணி காமிச்சிருக்கேன். புரியுதாம்மா? அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து எனக்கு வந்து ரெண்டு டேபிள்ஸ் வந்து கிவன் கொடுத்துருக்காங்க. 2 பிளேசஸில் வந்து அன்னோன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணி பார்த்தோம்னா இதோட ஈக்குவலண்ட் ரேஷியோ கிடைச்சிரும். அந்த ஈக்குவலண்ட் ரேஷியோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 3ஆல் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ 2ஆல் மல்டிப்ளை என்ன கிடைக்கும், இங்கே 14 கிடைக்கும். ஏன்னு கேட்டால் நியூமரேட்டரில் 7 இருக்குது.
அதே 7 எப்போ நம்ம எந்த டேபிளில் மல்டிப்ளை பண்ணும்போது 63 கிடைக்கும், 9th டேபிளில் பண்ணும்போது 63 கிடைக்கும். அப்போ 9th டேபிளில் பண்ணும்போது 63 நியூமரேட்டரில் கிடச்சுன்னா டினாமினேட்டர் என்ன பண்ணோம், 9th டேபிளில் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி மல்டிப்ளை ஃபைண்ட் அவுட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், டினாமினேட்டர் 9 கிடச்சிரும். ஸோ இந்த டேர்ம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இங்கே வந்து டைரெக்டாகவே நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே நாம் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா 4th 3 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது இதில் இதை 3ஆல் டிவைட் பண்ணுவோம். நமக்கு என்ன கிடைக்கும், 1 டைம் ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ட் ரேஷியோ கிடைக்கும், 7/1 கிடைக்கும். அதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே அன்னோன் வேல்யூ கிடைச்சிரும். ஸோ எதால் மல்டிப்ளை பண்ணும்போது 63 கிடைக்கும், 9ஆல். அப்போ நியூமரேட்டர் 9ஆல் பண்ணும்போது டினாமினேட்டர் 9ஆல் பண்ணும்போது இந்த டினாமினேட்டர் கிடைச்சிரும். புரிஞ்சுதாம்மா? ஸோ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸ் எல்லாமே இந்த பிளேசஸில் நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டிட் பண்ணி இந்த டேபிள் காலத்தை ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? புரிஞ்சுதாம்மா? தென் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஈக்குவலன்ட் ரேஷியோனா என்னன்னு படித்தோம், மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ கிடைக்கிற ஆன்சர் தான் ஈக்குவலன்ட் ரேஷியோன்னு படித்தோம். இப்போ இங்கே பாருங்கள் 5:7 ஈக்குவலன்ட் டு 21:15 கொடுத்துருக்காங்க. 5 டேபிளில் 21 வரக்கூடாது. அந்த டேர்ம் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்கோ அதுதான் வரணும். அப்போ 5 3s are 15 கிடைக்கும், 7 3s are 21 கிடைக்கும். அப்போ 15:21 இது கரெக்டு. ஆனால் 21:15 இருக்கிறனால the given statement is false. ஓகேவாம்மா? if 40 is divided in the ratio then the larger part is 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு வேறு மெத்தடுப்பா. நான் உங்களுக்கு வந்து அதை பற்றி விளக்கலை. ஒன்லி ஈக்குவலன்ட் ரேஷியோவும் கம்பேரிசன்னு சொன்னோம். கம்பேரிசன்லேயே இது இன்க்ளூட் ஆகும். இங்கே ஒரு நம்ம கிளாஸ் ரூம்லேயே இப்போ வீட்லேயே வந்து ஒரு அமௌண்ட் வந்து நம்ம வீட்டில் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட்டை பிரித்து கொடுத்துருவாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, 3:2 ரேஷியோவில் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் அமௌண்ட் 40யா, கிவன் ரேஷியோ 3:2வா, டோட்டல் ரேஷியோ என்ன கிடைக்கும், 5 பார்ட்ஸ். அப்போ அந்த 5 டோட்டல் பார்ட்ஸ் அப்படிங்கிறது தான் 40. அந்த 5 பார்ட்லேருந்து ஒரு பார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு பார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன கிடைக்கும், 8. அப்போ இந்த 8ங்கிறது ஒரு பார்ட். இதில் ஃபஸ்ட்டு இருக்கவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, 3 பார்ட்ஸ். அப்போ 8 3s are 24. அது செகண்டாக இருக்கவங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுக்கும்போது எத்தனை பார்ட்ஸ் கொடுக்குறாங்க, 2 பார்ட். அப்போ 1 பார்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16. அப்போ அந்த 40ங்கிற அந்த அமௌண்ட்டை டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 24/16 கிடைக்கும். ஓகேவாம்மா? ஸோ இங்கே பாருங்கம்மா, இதில் கிவனில் லார்ஜர் நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. லார்ஜர் பார்ட் வந்து 24, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ அது கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஓகேவா? லார்ஜர் பார்ட் 24, ஸ்மாலர் பார்ட் 16. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், எகெயின் நான் சொல்கிறேன். அந்த டோட்டல் அமௌண்ட் 40, கிவன் ரேஷியோ, அதாவது ஒருத்தருக்கு 24 ஒருத்தருக்கு 16 கொடுத்துருக்கேன்னு அவங்க டைரெக்டாக சொல்லலை. என்ன சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு பார்ட்டு 3 பார்ட், அடுத்தது 2 பார்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தமாக எவ்வளோ பார்ட்ஸ் ஆச்சு, 5 பார்ட்ஸ். 5 பார்ட்ஸுங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, 40 ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ 5 பார்ட்ஸ் 40னா 1 பார்ட் எவ்வளவு, 8. அப்போ 3 பார்ட் எவ்வளவு, 8 3s are 24. அப்போ 2 பார்ட்ஸ் 8 2s are 16. அப்போ இது ரெண்டில் லார்ஜர் பார்ட் எது, 24. அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு ட்ரூ. தென் பாருங்கள், given 2 equivalent ratio for each of the following. இதில் 2 equivalent ratio மட்டும் கேட்குறாங்க. 1 டேபிளில் போடும்போது என்ன ஆகும், 1 அதை 3:2 தான் கிடைக்கும். அதனால் நம்ம அடுத்து 2 நம்பரை எடுத்துக்கலாம், 2ஐயும் 3 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிவன் ரேஷியோவை ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு எழுதிருங்க. அதை வந்து 2 டேபிளில் போடும்போது 6/4 கிடைக்கும். ரேஷியோ ஃபார்ம் எழுதும்போது 6:4. அதே மாதிரி அந்த ஃப்ராக்ஷன் ஃபார்ம் எழுதிட்டு 3 டேபிளில் போடும்போது 9/6. அந்த ரேஷியோ ஃபார்ம் எழுதும்போது 9:6. அப்போ அந்த 2 ஈக்குவலன்ட் ரேஷியோ ஆஃப் 3:2 என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு 6:4ம் செகண்ட் வந்து 9:6ம் கிடைக்கும். இதே மாடலில் இதையும் நம்ம என்ன பண்ணுறோம், 2 டேபிளில் மல்டிப்ளை பண்ணுறோம், அடுத்து 3 டேபிளில் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நமக்கு 2 ரேஷியோ கிடைக்குது. ஃபஸ்ட் ரேஷியோ 2:12, செகண்ட் ரேஷியோ வந்து 3:18. அவங்க கேட்டிருக்கிறது 2 2 போட்டுக்கலாம். அவங்க 3 4 கேட்டாங்கன்னா நீ நெக்ஸ்ட்டு அடுத்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி தான் இதுவும் தேர்ட் சம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஈக்குவலன்ட் ரேஷியோ 5/4, 2 டேபிளில் பண்ணும்போது 10:8, 3 டேபிளில் பண்ணும்போது 15:12. அப்போ 2 ஈக்குவலன்ட் ரேஷியோ ஆஃப் 5:4 is equal to 10:8 ஃபஸ்ட்டு ஒன், 15:12 வந்து செகண்ட் ஒன். விச் ஆஃப் த 2 ரேஷியோஸ் இஸ் லார்ஜர்னு கேட்குறாங்க. இது ரெண்டில் யார் வந்து பெருசுன்னு கேட்குறாங்க. இது வந்து எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணாலும் பண்ணலாம். அதாவது டினாமினேட்டர் அன்லைக்காக இருக்குது. ஸோ லைக் டினாமினேட்டராக மாற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்து லைக்காக மாற்றிக்கலாம். எல்சிஎம் 15 கிடைக்கும். ஸோ 5 டேபிள் எப்போ 15 வரும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 15 வரும். அதனால் என்ன பண்ணுறோம், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் போத் ஆர் மல்டிப்ளை பை த சேம் நம்பர் 3. ஸோ we get 12/15 கிடைக்கும். அடுத்தது வந்து 8/15 கிடைக்கும். அப்போ டினாமினேட்டர் சேம் ஆகும்போது நியூமரேட்டரை ஈஸியாக சொல்லிடலாம். 12 is greater than 8/15. அப்போ யார் இந்த நம்பரை நம்ம சொல்லக்கூடாது. கிவன் நம்பரில் யாரை சொல்லலாம் அப்படின்னா 4:5 is greater than 8:15 சொல்லணும்.
அதே மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். எல்சிஎம் எடுத்தால் கூட கொஞ்சம் டிலே ஆகும். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா 4 15s are 60, 8 5s are 40. ஸோ 60 is greater than 40. பட் நம்ம ஆன்சர் எடுத்து எழுதும்போது 60க்கு நேராக என்ன ரேஷியோ இருக்குது, 4:5 is greater than 8:15 தான் சொல்லணும். சரியாம்மா? இந்த சம் வந்து எல்சிஎம் எடுத்து போட்டிருக்கேன். இந்த சம் வந்து எல்சிஎம் எடுத்து போட்டிருக்கேன், கிராஸ் ப்ராடக்ட்டும் பண்ணியிருக்கேன். ஆனால் அடுத்து வர சம்ஸ்லாம் வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 7 8s are 24, 7 4s are 24, 7 4s are 28, 3 8s are 24, 7 8s are 28. ஓகேவாம்மா? ஸோ ஓகேவாம்மா? 7 4s are 28, 3 8s are 24, 7 4s are 28. அப்போ 28 தான் கிரேட்டர். அப்போ அதோட ரேஷியோ என்ன வரும்? 7:8 is greater. தென் இங்கே பாருங்கள் 1:2 ஆர் 2:1. இதுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 வரும், ரைட் ஹேண்ட் சைடு 4 வரும். அப்போ இந்த 4 சைடில் என்ன ரேஷியோ இருக்குது? 2:1 is greater than 1:2ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவாம்மா? இப்போ டிவைட் சம் பார்த்தோம்ல 40 3:2 ரேஷியோ, அதே மாதிரி தான் இது. அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பரை வந்து 3:2 ஃபார்முக்கு டிவைட் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ டோட்டல் 20, 3:2 ஃபார்ம், 3 + 2 டோட்டல் ரேஷியோ என்ன வரும்? 5 parts. 5 parts 20னா 1 part எவ்வளவு? 4. அப்போ 3 part 12, 2 part 8. தட் இஸ் த ஆன்சர்மா. அப்போ ஃபஸ்ட்டு 1 part ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து அவங்க கேட்குற ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணி சொல்லிடுங்க. அப்போ 3 partsங்கும் போது 3 4s are 12, 2 partsங்கும் போது 2 4s are 8. ஓகேவாம்மா? ஸோ அப்போ 20 நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம்? அவங்க கொடுத்த ரேஷியோ 3:8ங்கும் போது 12ம் 8ம் கிடைக்கும். அதே மாதிரி 24ங்கிற நம்பரை 4:5ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ண சொல்கிறாங்க. டோட்டல் 27. டோட்டல் ஆஃப் பார்ட் எத்தனை? 9 part. 9 part 27னா 1 part எவ்வளோ கிடைக்கும்? 3. ஓகேவாப்பா? 3 ரேஷியோன்னா 4 ரேஷியோங்கும் போது 3 4s are 12. ஃபஸ்ட்டு பார்ட்டு 12 கிடைக்கும். அடுத்தது 1 part 3ங்கும் போது அடுத்து 5 பார்ட்டுங்கும் போது 15 கிடைக்கும். அப்போ 27 எப்படி நம்ம டிவைட் பண்ணிக்கலாம்? 12:15 டிவைட் பண்ணிக்கலாம். சரியாம்மா? தென் அதே மாதிரி 40 முன்ன வந்து 3:2 ஃபார்மில் டிவைட் பண்ண சொன்னாங்க. இங்கே வந்து 16:14 ஃபார்முக்கு டிவைட் பண்ண சொல்கிறாங்க, ரேஷியோவில் டிவைட் பண்ண சொல்கிறாங்க. டோட்டலாக 40 இருக்குது, ரேஷியோ 16:14, டோட்டல் ரேஷியோ 20. 20 parts 40னா 1 part என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அப்போ 6 2s are 12, 14 2s are 28. அப்போ 40 is divided into 12 and 28. ஓகேவாம்மா? அப்போ வந்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். கண்ணா இங்கே பாருங்கள், என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டோட்டல் கொடுத்துட்டு ஒரு ரேஷியோவில் டிவைட் பண்ண சொன்னாங்க. அதே சம் தான் வேர்ட் ப்ராப்ளமாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலியில் வந்து 4000 rupees வந்து ஒரு சில செலவுகளுக்காக அலாட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ப்ரொவிஷன் அண்டு வெஜிடபிள்ஸ்க்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொவிஷன் அண்ட் வெஜிடபிள்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:2. நீங்கள் வந்து எதுவுமே கம்பேர் பண்ண வேண்டாம். இந்த சம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இது போட்டலாம். இன்னிய ஃபேமிலி டோட்டல் அமௌண்ட் வந்து 4000. அவங்க ரேஷியோ வந்து ப்ரொவிஷன் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொடுத்துருக்கிற ரேஷியோ வந்து 3:2. அப்போ டோட்டலாக எத்தனை ரேஷியோ? 5 parts. 5 partsங்கிறது 4000னா 1 partங்கிறது எவ்வளவு? 800 rupees. அப்போ ப்ரொவிஷனுக்காக எத்தனை பார்ட்ஸ் செலவு பண்ணுறாங்க? 3 parts. அப்போ 3 × 800 2400. அப்போ ப்ரொவிஷனுக்காக செலவு பண்ணுறது 2400. வெஜிடபிள்ஸ்க்காக செலவு பண்ணுற பார்ட்ஸு 2 parts. ப்ரொவிஷனுக்கு 3 parts, வெஜிடபிள்ஸ்க்கு 2 parts. அப்போ ப்ரொவிஷன் 3னா ஒரு பார்ட் 800, 3 parts எவ்வளவு? 2400. வெஜிடபிள்ஸ்க்கு வந்து 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பார்ட்ஸ் 800னா 2 partsக்கு 1600. இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள் 4000 கிடைச்சிடும். இங்கே பாருங்கள், ப்ரொவிஷனுக்கு ₹2400, வெஜிடபிள்ஸ்க்கு ₹1600 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தட்ஸ் ஆல். தென் அதே மாதிரி இங்கே வந்து ஒரு லென்த் ஆஃப் லைன் செக்மெண்ட் இருக்குது, 63 சென்டிமீட்டர் இருக்குது. அதை 3:4 டிவைட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ டோட்டல் லென்த் எவ்வளவு? 63. ரேஷியோ எவ்வளவு? 3:4. டோட்டல் ரேஷியோ எவ்வளோ கிடைக்கும்? 7 part. 7 part 63னா 1 part எவ்வளோ கிடைக்கும்? 9. அப்போ ஒரு பார்ட் 9 கிடச்சிருந்தா 3 parts எவ்வளவு? 27. 4 parts எவ்வளவு? 36. ஸோ அப்போ 27 36. அப்போ லென்த் ஆஃப் த 3:4 எவ்வளோ வரும்? 3 partsக்கு 27 சென்டிமீட்டரும் 4 partsக்கு 36 சென்டிமீட்டரும் கிடைக்கும். ஓகேவாம்மா? புரிஞ்சுதாம்மா? தென் அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈக்குவலன்ட் ரேஷியோ கேட்குறாங்க. 2 டேபிளில் 4 எப்போ கிடைக்கும்? 2 2s are 4 கிடைக்கும். அப்போ அதே மாதிரி 3 அது 2 ஃபஸ்ட்டு ரேஷியோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் செகண்ட் ரேஷியோவும் 2ஆல் தான் மல்டிப்ளை. அப்போ 3 2s are 6. புரிஞ்சுதாம்மா? அப்படி இல்லை அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு வேரியபிள்ஸை லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு வந்தாலும் 6 கிடைக்கும். இல்லை நாங்கள் இப்படியே கம்பேர் பண்ணிக்கிறோன்னா
ஃபஸ்ட்டு 2 ரேஷியோ அதாவது இந்த இதில் ஃபஸ்ட்டு டேர்மையும் இங்கே கிவனில் கொடுத்துருக்க அன்னோன் வேல்யூவில் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு டேர்மையும் கம்பேர் பண்ணும்போது 2 டேபிளில் 4 எப்போ கிடைக்கும் 2 2s are 4 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் செகண்ட் டேர்மையும் 2ஆல் தான் மல்டிப்ளை. அப்போ 3 2s are எவ்வளோ கிடைக்கும் 6 அப்படியும் போடலாம். இல்லை மிஸ் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி கிராஸ் ப்ரொடக்ட் பண்ணியும் போடலாம். தென் அடுத்து பாருங்கள் அண்ட் ஈக்குவலன்ட் ரேஷியோ ஃபார் 4:7 இஸ் டேஸ்ன்னு கேட்குறாங்க. ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து என்ன பண்ணலாம் 2ஆல் பண்ணால் 14 கிடைக்கும். 8:14 கிடைக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. 3ஆல் பண்ணும்போது 12:21 கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. சரியாம்மா 12:21 வேணா இது எடுத்து பாருங்கள். இது மல்டிப்ளை பண்ணும்போது தான் டிவைட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் கிடைக்காது. ஸோ இது மல்டிப்ளை பண்ணும்பொழுது 8 கிடைக்கும். ஆனால் அதே 2ஆல் இதை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது அதே சேம் நம்பரால் தான் செகண்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க 8:15 கொடுத்துருக்காங்க. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 7ஐயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 14 தான் கிடைக்கும். நான் 15 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் ராங். இப்போ அடுத்தது பாருங்கள் 4th டேபிளில் 14 வராது, மாற்றி கொடுத்துருக்காங்க. இது 2 டேபிளில் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் 18:14 கரெக்டு. ஆனால் வந்து திருப்பி போட்டனால ஃபஸ்ட் நம்பர் 4க்கு 4ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 8:14 கிடைந்தால் கரெக்டு. ஆனால் அவங்க 14:18 கொடுத்தனால இதுவும் ராங். அப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 4 3s are 12. அதே 3ஆல் அடுத்த டேர்ம் 7ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 7 3s are 21. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதாம்மா? தென் அடுத்து பாருங்கள் which is not equivalent ratio of 16/24. 16/24க்கு எது நாட் ஈக்குவல்னு கேட்குறாங்க. புரிஞ்சுதாம்மா? ஃபஸ்ட்டு 16/24 டிவைட் பண்ணி பாருங்கள். 8th டேபிளில் 2/3 கிடைக்கும். சரியாம்மா? அப்போ 2/3 3ஆல் போடும்போது 6/9 கிடைக்கும். அதே 2/3 6ஆல் போடும்போது 12/18 கிடைக்கும். அதே 2/3 5ஆல் போடும் பொழுது ஆப்ஷன் சி 10/15 கிடைக்கும். அப்போ இந்த 20/28 கிடைக்குமா கிடைக்காதா? 2 10ஆல் பண்ணும்போது 20 கிடைக்கும். அதுவே 3ஆல் 10ஆல் பண்ணும்போது 30 கிடைக்கும். ஆனால் அங்கே அப்படி கொடுக்காம இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாற்றி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கொஸ்டினில் விச் இஸ் நாட் ஈக்குவல் ரேஷியோன்னு கேட்டனால ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஏன்னா வந்து ஒரு டேபிளில் மல்டிப்ளை பண்ணால் அதே சேம் டேபிளில் தான் டினாமினேட்டர் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க 2 டேபிளில் 10ஆலையும் 3 டேபிளில் அது 9th டேபிளில் போட்டாலும் 28 வராது. 3 டேபிளில் 9th டேபிளில் போட்டாலும் 28 வராது. 10th டேபிளில் போட்டாலும் 28 வராது. 30 தான் வரணும். இந்த இடத்துல 28 போட்டிருக்காங்க. அப்போ இதுதான் ராங். ஓகேவாம்மா? தென் அடுத்து பாருங்கள் ஒரு டோட்டல் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. அது ஏபி 2 பேர்த்துக்கும் 3:5ங்கிற ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய சம் முன்னாடி பார்த்தோம். டோட்டல் அமௌண்ட்டு 1600. அவங்க ரேஷியோ 3:5 இந்த மாதிரி ஃபார்மில் தான் பிரித்து கொடுக்கணும். ஏங்கிறது 3ங்கிறது ஏவோட ஷேரு, 5ங்கிறது பியோட ஷேர். அப்போ 2 பேர்த்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 8 பார்ட். அப்போ 8 பார்ட்டுங்கிறது 1600னா 1 பார்ட் என்ன கிடைக்கும் 200. அப்போ ஏவோட ஷேர் அளவு 3 பார்ட்ஸ். அப்போ 3 × 200 600 rupees அவங்களுக்கு கிடைக்கும் ஏக்கு. அதே மாதிரி பிக்கு எவ்வளோ ஷேர் கிடைக்கும்? ஒரு பார்ட் 200னா 5 பார்ட்ஸ் எவ்வளோ கிடைக்கும் 1000 கிடைக்கும். அப்போ ஏயோட ஷேர் 600, பியோட ஷேர் 1000 rupees. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கனாவே நம்மளோட டோட்டல் 1600 கிடச்சிருப்பாரு. இதோட ஈக்குவலன்ட் ரேஷியோ கம்பேரிஷன் ஆஃப் ரேஷியோ முடிஞ்சிச்சுமா. நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஈக்குவலன்ட் ரேஷியோ ரிலேட்டடாக அதை சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.